எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. சம்யுக்தா அருண். சம்யுக்தா, நம்ம எப்பவுமே கதை சொல்லுவோம், இல்லனா விடுகதை கேட்போம், இல்லனா பாட்டு பாடுவோம். இன்னைக்கு வித்தியாசமா ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. எல்லா குழந்தைங்களும் ஓடி போய் ஒரு காகிதமும் ஒரு எழுதுகோலும் எடுத்துட்டு வாங்க. காகிதம்னா என்ன, எழுதுகோல்னா என்ன? பேப்பரும் பென்சிலும் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தீங்களா? தயாரா இருக்கீங்களா எங்களோட வரைய? அம்மா என்னோட விளையாடுவா. சம்யுக்தா, விளையாடுறதுக்கு பதிலா புதுசா சுவாரஸ்யமா ஒண்ணு பண்ணலாம். எங்க அந்த காகிதத்தை எடு. என்ன பண்ண போறோமா? உனக்கு வட்டம் வரைய வருமா? எங்க ஒரு வட்டம் வர பார்க்கலாம். வரைஞ்சிட்டேன். வட்டம்னா என்ன குழந்தைகளா? சர்க்கிள். சர்க்கிள் தான் வட்டம். வரைஞ்சிட்டீங்களா நீங்களும்? இந்த வட்டத்துல உனக்கு என்ன தெரியுது சம்யுக்தா? 2 கண்ணு, ஒரு வாய் தெரியுது. ஓ, உனக்கு ஒரு முகம் தெரியுதா? சரி, நீ இந்த வட்டத்துல ஒரு முகத்தை வர. குழந்தைங்களா, உங்களுக்கு வட்டத்துல என்ன தெரியுது? சூரியன் தெரியுதா? சந்திரன் தெரியுதா? வேற என்ன தெரியுது? உங்களுக்கு தெரியறத அதுல நீங்க வரீங்க. வரைஞ்சிட்டேம்மா. எப்படி இருக்கு இந்த விளையாட்டு? நல்லா இருக்கே. சரி, இப்போ அடுத்தது. ஒரு வட்டத்தை வச்சு முகத்தை வரைஞ்ச. இப்போ 3 வட்டம் வச்சு உன்னால என்ன வரைய முடியும்? யோசிங்க குழந்தைகளா, 3 வட்டங்களை வச்சு என்ன வரையலான்னு? சந்திரன், சூரியன், அதுக்கப்புறம் பலூன். சபாஷ். இப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோ. முக்கோணம்னா என்ன? ட்ரையாங்கிள். சரியான பதில். முக்கோணம் வரைஞ்சியா? இப்போ இன்னொரு முக்கோணத்தை வச்சு உன்னால என்ன வரைய முடியும்? இன்னொரு முக்கோணம் வச்சு வீடு வரையலாம்ல. வீடு வரைய முக்கோணம் மட்டும் பத்தாதே. நான் என்ன கேக்குறேன்னா, 2 முக்கோணத்தை வச்சு என்ன வரையலாம்? எனக்கு தெரியும். வர வர நட்சத்திரம் வரைஞ்சிட்டேம்மா. சபாஷ். என்ன குழந்தைங்களா, 2 முக்கோணத்தை வச்சு நீங்க என்ன வரைஞ்சீங்க? இப்போ 3 வட்டம் 4 முக்கோணம், அதை வச்சு ஏதாவது வரைய முடியுதா பாருங்க. வரைஞ்சிட்டேன். இது நான் என்ன வரைஞ்சேன்னு சொல்லுங்க. தெரியலையே, என்ன வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பறவை. ஓ ஆமா, 3 வட்டம் 4 முக்கோணம் வச்சு சம்யுக்தா ஒரு பறவை வரைஞ்சிருக்கா. நீங்களும் முயற்சி பண்றீங்களா? வேற என்ன வரைஞ்சீங்க? நம்ம வேணா ஒரு யானை வரையலாம். யானையா? முயற்சி பண்ணுங்க. பறக்கிற யானை வரையலாம்ல. 3 வட்டம் 4 முக்கோணம் வச்சு சம்யுக்தா பறக்கிற யானை வரைஞ்சிருக்கா. நீங்க என்ன வரையறீங்க? இப்போ அடுத்தது 4 பக்கம் இருக்கிற ஒரு வடிவத்தை வரையறோம். அது என்னது? செவ்வகம். செவ்வகம்னா என்னன்னு தெரியுமா சம்யுக்தா? தெரியுமே, ரெக்டாங்கிள். நல்லா பாரு, எல்லா பக்கங்களும் ஒரே அளவா இருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன? ஸ்கொயர். சதுரம். 4 சதுரம் வச்சு என்ன வரையலாம் சம்யுக்தா? எனக்கு தெரியும்பா. சொல்லுப்பா. நம்ம வேணா ஒரு ஜன்னல் வரையலாம். ஜன்னல். உன்னோட ஜன்னல் பக்கத்துல ஒரு மரம் வரையணும்னு வச்சுக்கோயேன். அதுக்கு என்ன பண்ணுவ? நான் ஒன்று எடுத்துப்பேன். அது என்ன தெரியுமா? நான் ஒரு ரெக்டாங்கிள், ஒரு முக்கோணம். ஒரு ரெக்டாங்கிள் மேல ஒரு ட்ரையாங்கிள் போட்டா மரம். சபாஷ். இதுக்கு நீ உனக்கு பிடிச்ச வண்ணங்களையும் தீட்டலாம். ஆஹா சம்யுக்தா, பல வட்டங்கள், முக்கோணங்கள், சதுரங்கள் இதெல்லாம் வச்சு அழகா வரைஞ்சிருக்கியே. ஒரு வீடு, 2 மரம், சூரியன், அது பக்கத்துல பறவைகள் பறக்குது. ஹேய், ஒரு ஒட்டகச்சிவிங்கி கூட வரைஞ்சிருக்கியே. சபாஷ். என்ன குழந்தைகளா, நீங்களும் இந்த மாதிரி வடிவங்களை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வரைய முடியும்னு யோசிங்க. வட்டங்கள், முக்கோணங்கள், சதுரங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு புதுசா நீங்க ஏதாவது வரைஞ்சு எனக்கு அனுப்புறீங்களா? உங்களோட படங்களை பார்க்க நாங்க ஆவலா இருக்கோம்.
இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நானும் சீக்கிரமா சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாய் இருங்க.